அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வீட்டில் உங்களை தேடி நான் பனைமரம். தமிழ்நாடு பனைமரம் வளர்ப்பு திட்டம், ஓடந்துறை கிராம ஊராட்சி, காரமடை ஊராட்சி ஒன்றியம், கோவை மாவட்டம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் தமிழ்நாடு பனை தொழிலாளர் மற்றும் அனைத்து உடல் உழைப்பு கட்டுமான பொது தொழிலாளர் சங்கத்திலிருந்து வந்திருக்கிறோம். உங்கள் வீட்டில் உங்களை தேடி நான் பனைமரம் அப்படிங்கக்கூடிய விழிப்புணர்வை வழங்குவதற்கு அனுமதி அளித்த நம்முடைய கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும், NREGA நம்முடைய மாவட்ட திட்ட இயக்குனர் DRDA அவர்களுக்கும், ஊரக வளர்ச்சித்துறை இயக்குனர் அவர்களுக்கும், மற்றும் நம்முடைய காரமடை ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராம ஊராட்சி அவர்களுக்கும், ஓடந்துறை ஊராட்சியில் பணிபுரியக்கூடிய உங்கள் அனைவருக்கும், மற்றும் இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் பணிபுரியக்கூடிய பணியாளர்களுக்கும், நம்முடைய பணித்தள பொறுப்பாளர் மேடம் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். பனைமரம் என்றால் நமக்கு பனைமரம் வந்து தமிழ்நாட்டின் தேசிய மரம். இந்த தேசிய மரமானது இன்று பெரும்பாலும் அழிக்கப்பட்டு வருகிறது. அதை மீட்டெடுக்கும் வகையில் நாம் பனைமரம் வளர்ப்பது சம்பந்தமாக உங்களை சந்தித்து பேசலாம் என்று வந்துள்ளோம். பனைமரம் பற்றிய யாருக்காவது உங்களுக்கு தெரியுமா? இங்கே இருக்கக்கூடியதில் பனைமரம் பற்றிய பணித்தள பொறுப்பாளர் அவர்கள் கொஞ்சம் பேசுவார்கள். பனைமரத்தில் நொங்கு, பதனி எல்லாம் கிடைக்குமா? அதனால் அதை நம்ம பயன்படுத்தி வளர்த்தி அதுதான் நல்லது தான் பனைமரத்தில். அவ்வளோதாங்க சார், எனக்கு அதை பற்றி தெரியும். அனைவருக்கும் வணக்கம். இது பார்த்தீங்கன்னா பனைமரக்கன்று. இது பார்த்தீங்கன்னா இது முதல்ல எப்படி முளைக்குது அப்படின்னு பார்த்தா, தானாக மரத்துல இருந்து விழுந்து அதுக்கு யாரும் உரம் போட தேவையில்லை, தண்ணி ஊற்ற தேவையில்லை, அதுவே தண்ணியாக யாரும் அதை பராமரிக்க தேவையே இல்லை. பனைமரம் பார்த்தீங்கன்னா நம்ம நுனியிலிருந்து வேறு வரைக்குமே நமக்கு எல்லா பலன்களையுமே அள்ளி அள்ளி கொடுக்குது. உடம்புக்கு குளிர்ச்சியான பதநீர், அப்புறம் நுங்கு, பனங்கருப்பட்டி, பனை வெல்லம், அந்த மாதிரி எல்லாமே கொடுக்குது. மட்டைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கூரைகளில் மேயருக்கு அதுக்கு எல்லாமே பயன்படுது. வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா குளிர்ச்சியை கொடுக்கும். அதே மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல வெதுவெதுப்பான ஒரு சூழ்நிலை நமக்கு கொடுக்கும். நம்ம உடம்பு நல்ல ஒரு சமமான நிலையிலேயே வச்சுக்கும். நோய் நொடி இல்லாமல் அந்த காலத்தில் முன்னோர்கள் எல்லாம் அந்த கோரை வீட்டில் தான் வாழ்ந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பனங்கற்கண்டு, அது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பாலில் கலந்து கொடுப்பாங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது. அது பார்த்தீங்கன்னா தாய்ப்பாலுக்கு சமமாக அதில் சத்து கிடைக்கிது. குழந்தைங்களுக்கு வேணுங்கிறது எல்லாமே கிடைக்கிது. அப்புறம் அம்மை போடுற நோய் அப்படின்னு சொல்லி வெயில் காலத்துலலாம் வரும். அப்போல்லாம் மெயினாக பார்த்தா அப்போ தான் தேடுவாங்க, நுங்கு தேடுவாங்க, பனங்கற்கண்டு தேடுவாங்க, பனங்கருப்பட்டி தேடுவாங்க. அது எல்லாமே உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுத்து இந்த சூட்டுனால வர கொப்பளங்கள் எல்லாத்துக்குமே சரிப்படுத்தி விடுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே, அடுத்தது நம்ம மாநில தலைவர் செயலாளர் பனைமரத்தை பற்றி சொல்லுவாருங்க. உங்களுக்கு இப்போ நம்முடைய மாநில தலைவராக இருக்காங்க, அவங்க ராதா. அவங்கக்கிட்ட பனைமரம் பற்றிய ஒரு சில வார்த்தைகளை சொன்னாங்க. என்ன, பனைமரம் என்பது குறைந்தது 125 ஆண்டுகளுக்கு மேல் 150 ஆண்டுகள் வரை உயிரோடு வாழக்கூடியது தான் அந்த பனைமரம். இந்த பனைமரம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வந்தது. இன்றல்ல நேற்றல்ல, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பனைமரம் உருவாகியது. நம்மளுடைய தமிழ்நாட்டின் தேசிய மரம் பனைமரம். இந்த பனைமரத்தில் நமக்கு நொங்கு, பதநீர், கருப்பட்டி, அப்புறம் பனங்கற்கண்டு, பனங்கிழங்கு இதெல்லாம் கிடைக்கிறது. முன்னோர்கள் இதுக்கு முன்னாடி அந்த ஓலையில் மேலே உள்ள பனை ஓலை இருக்கும் பாருங்க, அந்த பனை ஓலையில் தான் நம்மெல்லாம் வீடு கட்டி வாழ்ந்து வந்தோம். அப்படி தானே? பனை ஓலையில் யாராவது இருந்தவங்க இருக்கீங்களா?
நாமெல்லாம் பனை ஓலையில் தான் மேடம் நாமெல்லாம் இருந்து வாழ்ந்து வந்தேன். ஆமாம், முழுக்க முழுக்க எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளை குழந்தையிலேருந்து எங்களுக்கு வந்து பனை ஓலை வீடு தான், குடிசை தான். இப்போ தான் நான் காங்கிரீட் வீட்டில் உட்காந்துருக்கோம். கேட்டிங்களா, அந்த பனை ஓலை வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு எவ்வளவு மழை பெஞ்சாலும் உள்ளே வந்து தண்ணி வராது, குளுமையான காற்று இருக்கும், சுத்தம் சுகாதாரமாக இருக்கும். அதனுடைய சுமலே வேறு மாதிரி இருக்கும் பனை ஓலையிலிருந்து வரக்கூடியது. அந்த மரமானது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பனை மரத்தை வந்து நமக்கு எல்லா வீடுகளுக்கும் கட்டுறாங்க. வீடு கட்டுறதுக்கு முன்னோர்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்போ என்ன பண்ணாங்கன்னா, அந்த மரத்தை எல்லாமே அழிச்சிட்டாங்க. இப்போ மீண்டும் நம்மளுடைய பனை மரத்தை வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு கிராம ஊராட்சிக்கும் குறைந்தது 800 மரக்கன்றுகள் கொடுக்கலாம்னு சொல்லி 1 கோடி மரக்கன்றுகள் வந்து உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது சம்பந்தமாக நம்மளுடைய முதலாக கோயம்புத்தூர் மாவட்டம் அது அடங்கியுள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். சரிங்களா. இப்போ அதுக்கு அடுத்து வந்து என்னன்னா, ஒரு பனைமரமானது நேரடியாக தூர் வந்து இருக்கும். அந்த பனைமரத்தில் வந்து சல்லி வேர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அது வேர்கள் வந்து அதிகமாக இருக்குது. அந்த வேர் வழியாக தான் மழை பெஞ்ச தண்ணி ஃபுல்லாக உள்ளே போகும். நிலத்தடி நீரை பாதுகாக்கக்கூடிய ஒரே ஒரு மரம் வந்து என்ன மரம்? பனை மரம் மட்டும்தான். இது வந்து அழியாத ஒரு மரம். அதை நாம் வந்து அழித்து கொண்டிருக்கிறோம். மீட்டெடுப்பதற்கு அனைவரும் ஒன்று சேர்ந்து மீட்டு கொண்டு வருவதற்கு ஏற்பாடு பண்ணுவோம். ஒரு பனைமரம் வந்து இன்றைக்கு வந்து கண்ணு வச்சோம்னு சொன்னால், இந்த பனைமரத்தை இது வந்து பனைமர கன்று. இது எத்தனை வருஷம் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த பனைமர கன்றை உற்பத்தி பண்ணதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு தெரியுமா? 1.5 வருஷம் ஆச்சு இந்த கண்ணுக்கு. ஆமாம், இந்த கண்ணு உருவாக்குவதற்கு 1.5 வருடங்கள் ஆகுது. அதே மாதிரி இந்த கண்ணு வந்து தாராளமாக 18 வருடங்கள் கழித்து தான் அந்த பனைமரத்தில் உள்ள நம்ம பலன்களை வந்து நம்ம எடுக்க முடியும். பனை மரத்தில் ஆண் பனை பெண் பனை அப்படின்னு உள்ளது. பெண் பனையில் தான் நமக்கு வந்து தாயை போன்று வாரி வழங்கக்கூடிய ஒரு குணம் கொண்டது அந்த பனை மரம். ஆகவே அந்த பனை மரத்துக்காக எல்லோரும் வந்து ஒன்றாக பாடுபடுவோம். உங்கள் வீட்டில் உங்களை தேடி நான் பனைமரம் என்கின்ற திட்டத்தை நாம் வந்து வெளியே கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அது உங்களை தேடி உங்கள் வீட்டில் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா, நீங்கள் யூடியூப் மூலமாக ஒவ்வொருவருடைய வீட்டிலும் பனைமரத்தை பற்றிய விழிப்புணர்வு வரணும் என்பதற்காகவே அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து இந்த மக்கும் குப்பை மக்காத குப்பை கிராமப்புறங்களில் எல்லாருமே வீட்டுகளில் கொண்டு வராங்கல்ல, இந்த குப்பைகளை வந்து நம்ம கரெக்டான முறையில் குப்பைகள் வந்து அப்படியே கொண்டு கொடுத்துருவீங்க. இந்த கிராம தூதுவர யாருங்க தூய்மை காவலர் வரும்பொழுது அவங்கக்கிட்ட நீங்கள் அப்படியே கொடுத்துருவீங்க. அதெல்லாம் மக்கும் குப்பையை மக்காத குப்பையை பிரித்து அதை போடுங்க. குப்பையெல்லாம் அள்ளி போட்டதுக்கப்புறம் சோப்பு போட்டு கை கழுவுங்க. கை கழுவுது எப்படின்னு தெரியுமா? சோப்பு போட்டு கை கழுவுறது சொல்லி கொடுத்துருக்காங்களா? எப்படி? சரிங்க, அது கழுவுக்கு 1 மணி நேரம் ஆயிருமே. கொஞ்சம் எந்திங்க நீங்க வாங்க மேடம். அந்த கை கழுவுறது மட்டும் கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். கை க்ளோஸ் கொடுப்பாங்க. அங்கே பாருங்க. கை க்ளோஸ் கொடுப்பாங்க. அந்த கை க்ளோஸை கழட்டின கடைசியில் சோப்பு வச்சு நல்லா வாஷ் பண்ணி நகைக்கண்ணை வந்து க்ளீன் பண்ணுவாங்க சார். க்ளீன் பண்ணோன்னு சுத்தமாக அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த என்ன சானிடைசர் வச்சு மறுபடியும் கையெல்லாம் தேய்ச்சிக்கணும் சார். அதாவது கை கழுவுறதுக்கு வந்து எப்படின்னு சொன்னால், இவங்க ஏற்கனவே தூய்மை காவலர் இருக்கிறாங்க. கை கழுவுறது ஃபர்ஸ்ட் சோப்பு தேய்ச்சி இப்படி போட்டு கழுவணும். கழுவிட்டு 6 முறை வந்து என்ன செய்யணும்? 6 முறை சோப்பு நுரை வந்து கையில் இருக்கணும். 30 செகண்ட் வந்து கையில் இருந்தால் தான் அந்த கிருமியானது சாவுது. ஃபர்ஸ்ட் சோப்பு தேய்ச்சி இப்படி பண்ணணும், 2வது இப்படி பண்ணணும், 3வது வந்து ஒவ்வொரு இடுக்குகளுக்குள்ள இப்படியெல்லாம் பண்ணணும். அப்புறம் ஒவ்வொரு விரலா இப்படி பண்ணணும். ஆமாங்க சார். என்ன அப்புறம் அந்த கை விரலை கூப்பி இப்படி இப்படி பண்ணி திரும்ப ஒரு முறை 6 முறை வந்து 30 செகண்ட் வந்து சோப்பு நுரை கையில் இருந்தால் தான் அந்த அழுக்கானது கிருமியானது சாகுது. இதுதான் நமக்கு வந்து கை கழுவுற முறை. சாப்பிட முன்னாலே சோப்பு தேய்ச்சி கை கழுவணும். ஏன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறமும் வந்து கழுவணும். உப்பு எடுக்கும்போது கழுவணும். ஏன்னா பாத்திரம் கழுவுனதுக்கு அப்புறம் கழுவணும். மலம் கழிச்சிட்டு வந்த பிறகு சுத்தமாக கையை கழுவணும். அறக்க வந்து நம்ம எல்லாமே வேகமாக வந்துடக்கூடாது. இதெல்லாம் நிறைய சுற்றுப்புற சுகாதாரம் நம்மை தாக்காத அளவுக்கு நம்ம தான் பாதுகாப்பாக இருக்கணும். சரிங்களா. இதுக்கெல்லாம் வந்து இதுக்கு முன்னோர்கள் வந்து இதுக்கெல்லாம் ரொம்ப நாள் நீண்ட நாள் உயிரோட வாழ்ந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து பனங்கிழங்கு பனை மரத்தில் உள்ள பொருட்கள் அனைத்தும் சாப்பிட்ருக்காங்க. அதனால் இன்னைக்கு நோய் நொடி இல்லாமல் இருக்காங்க. நீங்களும் பழைய காலத்தில் உள்ள சேர்ந்த ஆள்கள் தான். இப்போ உள்ள இளைஞர்களுக்கு பனை மரம் பனை மரத்தில் உள்ள எதுவுமே தெரியாது.
பழம் இருக்குல்ல, பழம் சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்டு பனம்பழத்துல வந்து என்ன இருக்கு, நமக்கு என்ன கிடைக்கும் பனம்பழத்துல? நார் சத்து கிடைக்குங்க சார். பனம்பழத்துல வந்து நார் சத்து கிடைக்குது. ம். அதே மாதிரி பைல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வியாதி வந்து குணமடைறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு வந்து பைல்ஸ் நிறைய பேருக்கு இருக்கு. சுத்துறாங்க, அப்படியே போறாங்க, இப்படி போறாங்க, அவங்களுக்கு பைல்ஸ் வந்து உடனே உருவாகுது. அந்த பனம்பழத்துல வந்து சாப்பிட்டவங்களுக்கு பனம்பழம், அப்புறம் பனங்கிழங்கு, கிழங்கு இதெல்லாம் சாப்பிட்டவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகளே இல்லை. அதனால வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது நமக்கு வந்து பனங்கிழங்கு, அந்த பனம்பழம், இப்போ பனம்பழம் சீசன், நொங்கு நேரத்தில் வந்து நம்மளுடைய உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு நொங்கு, ஏன்னா பதநீர், கல் வந்து குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி கவர்மெண்ட்டே அரசு தடை போட்டாங்க. அதனால கல் குடிக்க வாய்ப்பு இல்லை. கல் வந்து சாப்பிடலாம், ஆனால் சாப்பிடக்கூடாது. சரியா? அதனால பனைமரத்தை வந்து வளர்ப்பதற்கு அனைவரும் பாடுபடுவோம் என்று உங்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பனைமரம் வளர்ப்போம், சொல்லுங்க. பனைமரம் வளர்ப்போம், பாதுகாப்பாய் இருப்போம். பாதுகாப்பா இருப்போம். பனைமரம் வளர்ப்போம், பனைமரம் வளர்ப்போம், பாதுகாப்பாய் இருப்போம். பாதுகாப்பா இருப்போம். உங்கள் அனைவருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அவரு சொல்றதே திருச்சி